கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத பகுதி நாம் தியானிக்கும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நிறைய பிரயோஜனமா இருக்கும். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான், விசுவாசத்தினாலே நீதிமான், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியமங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். எங்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகுறாங்களோ, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில பல உபத்திரங்கள் வந்துருது. 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்திலே, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. வேதத்தை விட்டு ஒரு மனுஷன் விலகும் போது துன்மார்க்கனா மாறுறான். ஏன் நிறைய குடும்பத்துல சர்ச்சுக்கு நான் போறேன் பிரதர், நான் நல்ல ஜெபம் பண்றேன் பிரதர், நல்ல பைபிள் வாசிக்கிறேன் பிரதர், இன்னும் என் வாழ்க்கையில எனக்கு ஏன் ஆசீர்வாதம் ரொம்ப குறையா இருக்கு, என் வீட்டில் உள்ள பிரச்சனையே மாற மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய குடும்பத்துல கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி 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 இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை இருக்குமானால் வேதம் சொல்லிரு துன்மார்க்கர். துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. சரி, கர்த்தரின் சாபம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் கூட இருக்கும்போது தான் ஆசீர்வாதம். கர்த்தர் இல்லாத ஒரு வாழ்க்கை அது பயங்கரமா ஒரு மோசமா இருக்கும். பிசாசுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா நிறைய ஒரு பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு, துன்மார்க்குடைய வருமானத்திலேயே துன்பம் உண்டு. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது என்ன வருது அப்படின்னா துன்பம் வருது. அவனுடைய வருமானத்துல ஒரு துன்பம் வந்துட்டு, நிறைய குடும்பத்திலே மாசம் மாசம் சம்பளம் வருது, ஆனா நிம்மதி மட்டும்தான் இருக்க மாட்டேங்குது. வருமானம் வருது, ஆனா துன்பம் இருக்கு. துன்மார்க்குடைய வீட்டிலே, துன்மார்க்குடைய வருமானத்திலே, துன்மார்க்குடைய வாழ்க்கையிலே, இப்படி நம்ம நிறைய காரியங்கள் யோசித்து பார்க்கும்போது நம்ம கர்த்தரை விட்டு எங்க வழி விலகி இருக்கிறோம் அதை நம்ம எப்போதுமே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு 7-8 வருஷம் ஆயிருக்கும். எனக்கு சில ஜபகுறிப்புலாம் வரும். நான் வாலிப வயசுல சர்ச்சில் போய் நான் சிறு பிள்ளைகளுக்கு இல்லை வாலிப பிள்ளைகளுக்கு நான் சண்டே கிளாஸ் எடுத்திருக்கேன், யூத் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், யூத் பிள்ளைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கர்த்தருக்காக வாழ்றதுக்கு அர்ப்பணித்தேன். வாலிப வயசுல உன் சிறு சிறு நினை என்று வேதம் சொல்லுது. சில குடும்பத்தில் வாலிப வயசுல கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பாங்க. ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம், பின்மாற்றம், கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. சில குடும்பம், எல்லா குடும்பம் கிடையாது, சில குடும்பங்கள் அப்படி போகும்போது அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னா கர்த்தரை மறந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவாங்க. 10 வருஷம் 8 வருஷம் கழிச்சுதான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா வாலிப வயசுல விருப்பப்பட்ட ஒரு திருமணத்துக்குள்ள போகும்போது, விரும்பி போகும்போது கர்த்தரெல்லாம் மறந்து போயிடுவாங்க.
அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு உணர்வு வரும். ஐயோ, என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு, என் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு, நான் கர்த்தரை விட்டு தள்ளிப்படின்னு சொல்லி ஒரு 7, 8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு உணர்வே வரும். அவங்களாம் வாலிப வயசில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பிறந்ததுலேருந்து சர்ச்சுக்கு போயிருப்பாங்க, சர்ச்சிலே வளர்ந்த பிள்ளைகள் தான். ஆனால் விரும்பன செய்யும்போது, விரும்பன வாழ்க்கைக்குள்ளே போகும்போது, அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்படும் போது, விக்கிரத்துக்குள்ளே போகும்போது, உலக வழிபாடுகளுக்குள்ளே போகும்போது, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கை அதிக கேடா மாறிடுது. அதிக கேடுனா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, துன்மார்க்கருடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. துன்மார்க்கன் யாரு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன். வேதத்தை விட்டு விலகியாச்சு, வேதத்தை விட்டு விலகியாச்சு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன். துன்மார்க்கனுடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டா. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துன்பம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகினாலே துன்மார்க்கன் தான். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன்ப்பா, நான் அனுபவிச்சிருக்கேன், ரியலா நான் அனுபவிச்சிருக்கேன். எப்பமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகுறோமோ, நம்ம வாழ்க்கையில அதுக்குள்ள நஷ்டத்தை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். பிறந்ததிலிருந்து சாகர வரையும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் எங்கேயோ போயிடலாம். பல மடங்கு உயர்வு ஆட்டோமேட்டிக்கா தேவன் தந்துடுவார். அவர் நீதி உள்ள எஜமான். ஆனா 24 மணி நேரம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்கள், எத்தனை மீறுதல், எத்தனை குறைவுகள், கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எத்தனை. பரிசுத்த ஆவியான எல்லாரோடும் பேசிக்கொண்டே இருப்பார். மனம் திரும்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள், நீதியை பின்பற்று, பரலோகத்துக்கு வரணும், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அவர் அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், தேற்றவாளன், நம்ம கூட இருக்கிறவர். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தர மாட்டாரா? சத்திய ஆவியான வரும்போது சகல சத்தியத்துக்குள் வழி நடத்துவார். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே நம்ம எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு விலகுறோம், தேவனோட வார்த்தை விட்டு எங்கெல்லாம் விலகுறோம், தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்க எங்கெல்லாம் விலகுறோம், எல்லாமே பரிசுத்த ஆவியான நமக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பார். என்னதான் டீச் பண்ணாலும் சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க மாட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகும் போது நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் உண்மையாவே சொல்ல முடியும். ஏன்னா நான் வியாபாரத்தில் இருக்கும்போது காலையில் வியாபாரத்துக்கு போவேன். வியாபாரத்துக்கு போன உடனே காலையிலே சில பிரசங்கம் டிவியில் ஓடிட்டுருக்கோம், கிறிஸ்டியன் பாட்டு ஓடிட்டுருக்கோம். காலையிலே போனோடனே கேட்பேன். கொஞ்சம் வியாபாரம் குறைஞ்ச உடனே ஃப்ரீயாக இருக்கும்போது அப்புறம் நல்ல டிவியில் நல்ல படம் ஓடும், அதையும் போட்டு பார்த்துட்ருப்பேன். ஒன்று அனலாக இருக்கணுமா, அப்படி இல்லைன்னா குளிராக இருக்கணுமா, இல்லைன்னா வாந்தி பண்ணி போடுன்னு சொல்லி போட்டிருப்பேன். என் வாழ்க்கையில் காலையில் கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்குறது, கொஞ்ச நேரம் பாட்டு கேட்குறது, அப்புறம் பகலில் பார்த்தா வேற எதாவது கேட்குறது. ஆனால் என்னைக்கு என்னோட வாழ்க்கையில் நான் சாபத்தில் இருக்கிறேன், நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் அக்கிரமத்தில் இருக்கேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், எதெல்லாம் என்னோட வாழ்க்கையில பாவம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கும்போது முதல்ல நான் தான் மனம் திரும்பணும். என் சிந்தனை கிறிஸ்துவோடு இணைக்கப்படணும். என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் இருக்கணும். முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் நம்ம கர்த்தரிடத்தில் அன்பு கொண்டால் எவ்வளவு ஆசீர்வாதம். இன்னைக்கு இதயத்துக்குள்ள தேவையில்லாத எத்தனை காரியங்கள் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற துன்மார்க்கமான காரியம் எத்தனை காரியம் இருக்கு. எல்லாம் உலகத்துக்குள்ளதான்ப்பா இருக்கு. தேவனை மறந்தாலே அவங்களோட வாழ்க்கையில அவங்க உபத்திரத்துக்குள்ள போயிடுவாங்க, பாடுகளுக்குள்ள போயிடுவாங்க, பிரச்சனைக்குள்ள போயிடுவாங்க, போராட்டத்துக்குள்ள போயிடுவாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா
உண்மையிலே கர்த்தர் பக்கம்தான் நம்ம இருக்கிறோமா? அப்படி யோசித்து பார்த்தால் கண்டிப்பா ஆன்சர் கிடைக்கும். சில குடும்பம் கர்த்தரை விட்டு தள்ளி 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 போய் போய் அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா நிறைய பிரச்சனைக்குள்ள இருக்கிறாங்க. பிரதர், எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது இணைந்திருந்தால், துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டான். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்றான் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள கர்த்தரின் சாபம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்தால் துன்மார்க்கனுடைய வீடு அழியும் என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்வேன், நான் உண்மையா வாழ்வேன், நான் செம்மையா வாழ்வேன், நான் நீதியை பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி எந்த குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணுமா? தேவனுடைய பாதப்படியில் இருக்கிறோமா? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோமா? தேவனை தேடுறோமா? நம்ம எப்படி வாழ்றோம்? ஏன்னா கால வேளையில ஒரு 10 நிமிஷம் வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் இருதயம் கர்த்தரை விட்டு எங்கேயாவது தள்ளி போயிட்டா, என்னுடைய வாழ்க்கையில நான் வசனத்துக்கு கீழ்ப்படுறேனா இல்லை கீழ்ப்படியாத ஒரு வாழ்க்கையா இருக்கா? அந்த 2 பாயிண்ட்டை கண்டிப்பா யோசித்து பார்க்கணும். நான் கீழ்ப்படுகிற பிள்ளையா இல்லை கீழ்ப்படியாத பிள்ளையா? கீழ்ப்படியில் அப்படின்னாலே துன்மார்க்க லிஸ்டுக்குள்ள போயிருந்தாங்க. தேவனை தேடாமல் தேவனை மறந்தால் நரகத்தில் தள்ளப்படுவர் எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனுக்கும் தேவனை மறக்கிறவர்களுக்கும் நரகத்தில் தள்ளப்படுவர் சொல்லி அப்படியே வசனம் இருக்கு. அப்போ பைபிள்ல இப்படிலாம் வசனம் இருக்கு. சில குடும்பத்திலே காலவெளியில் இணைந்திருப்பீங்க. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுமா? தேவனை நம்ம எப்படி தேடுறோம்? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார். பைபிள் வசனம்லாம் தெளிவா இருக்கு. ஒரு மனுஷன் நீதிமான வாழ்ந்தா மட்டும்தான்ப்பா ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி 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 இஷ்டம் போல போனால் துன்மார்க்கன். துன்மார்க்கருடைய வருமானத்திலேயோ துன்பம் உண்டு. வருமானம் வருதா, துன்பம் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். என் வாழ்க்கையில் நான்லாம் சொந்த வீடை விற்று நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். வியாபாரத்தில் விட்டுட்டேன். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல, மனம் திரும்பலை, விக்கிரத்துக்கு அடிமையாக இருந்தேன், மாந்திரியத்தை கட்டப்பட்டிருந்தேன், மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு மாந்திரியத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 13 லட்சம் கொடுத்துருந்தேன். 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை. அதனால் என்னுடைய வியாபாரத்தில் எல்லாம் நஷ்டம். நடு ரோட்டுக்கு வந்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். துன்மார்க்கருடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன், நஷ்டப்பட்டேன். மறுபடியும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனுக்காக வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்க ஆரம்பித்தேன். அப்படி அர்ப்பணிக்கும் போது வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் ஒவ்வொன்றா யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் நடக்கு, என் வாழ்க்கையில் எங்கே மிஸ்டேக் நடக்கு, என் வாழ்க்கையில் நான் கர்த்தரை விட்டு எங்கே தள்ளி போகிறேன், இன்னும் நான் எங்கே சரி செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா செம்மையானவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். ஒரு வீடு ஆசீர்வாதமா இருக்கணுமா, உண்மையா இருக்கணுமா, உண்மையா வாழ்ந்தால் அந்த வீடு செழிக்குமா? அவ்வளவு அழகா பைபிள் எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். செழிப்பா இருக்குமா? அந்த செழிப்பு நம்ம வீட்டுக்குள்ள வேணும். 2வது, துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் வந்துடும். அது வேண்டாம். நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? நீதிமானுடைய வீட்டில், ஒரு பக்கம் பார்த்தா துன்மார்க்கருடைய வீட்டில் சொல்லி போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா நீதிமானுடைய வீட்டில் சொல்லி போட்டிருக்கு. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு. அப்போ 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா,
நீதிமானா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இருக்குமானால் அதிக பொக்கிஷம். அப்போ ஒரு வீட்டுக்குள்ள அதிக பொக்கிஷம் வேணுமா? நம்ம எந்த அளவுக்கு நீதிமானா வாழ்றோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. அதிக பொக்கிஷம். அந்த வேர்ட்ல நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். ஏன் ஸ்கிரீன்ல நிப்பாட்டி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, சில குடும்பங்கள் கையில பைபிள் எடுத்து வாசிக்காம இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு வழி விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. தெரிய மாட்டுக்கு. துன்மார்க்குடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. அதே நேரத்தில் ஐயா நான் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. தேவன் அருளிய அப்பம். யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க இருதயத்துக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். நீதிமானுடைய இதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்பதான் ஆசீர்வாதம். சில குடும்பத்துல எப்படினாலும் வாழலாம் சொல்லிட்டு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப கடைசி காலத்துல இந்த கள்ள உபதேசம் வேற. நீ எப்படி வாழ்ந்தாலும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். பைபிள் அப்படி எங்கேயும் எழுதப்படலை. உண்மையாய் வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், நீதியை பின்பற்றினால், செம்மையா வாழ்ந்தால், நல்வழியில நடந்தால், கர்த்தருடைய வழியில நடந்தால் எவ்வளோ காரியம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். கையில பைபிள் எடுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது கையில பைபிள் கொண்டு போங்க. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். நிறைய ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. அதுல சில ஊழியக்காரங்க பலிபீடத்துல ஷூ போட்டு நிக்கிறாங்க. பலிபீடத்துல நிக்கிறாங்க, கையில பைபிள் இல்லை. எனக்கு வேதனையா இருந்துச்சு. இன்னைக்கு சில நாட்டுல, சில தேசத்துக்குள்ளே, வேற வேற நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. நம்ம வாழ்ற வாழ்க்கை கர்த்தரு பிரியமான வாழ்க்கையா? தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. தேவன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம நீதிமானா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கணும். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வசனத்தின்படி வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்க்கை அதிக பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருக்கு. செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். அந்த ஆசீர்வாதங்களும் நம்ம வீட்டுக்குள்ள வேணும்பா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனுஷன் நீதிமானா வாழ்ந்துட்டான் அப்படின்னாலே அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதம் வந்து சேர்ந்துரும். அதனால அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீதிமானா வாழ்றதுக்கு அர்ப்பணிங்க. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். யார் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா நீதிமானுடைய வாசஸ்தலத்தை, நீதிமானுடைய வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் இருக்கும். அதெல்லாம் முக்கியமான வேர்டு. நம்ம வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கா? அண்ணே என் வாழ்க்கை கர்த்தரோடு இல்லையானே, நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, நான் ஜெபம் பண்ணல, நான் தேவனை தேடலை, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகாமல் இருக்கேன். பைபிள் என்னதமா போட்டிருக்கு? வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கணும். சர்ச்சுக்கும் போக மாட்டேன், ஜெபமும் பண்ண மாட்டேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், இஷ்டம் போல் வாழ்வேன். தாறுமாறான வாழ்க்கையாக இருக்கும். யாரும் என்னையும் கேட்கக்கூடாது, மனைவியும் கேட்கக்கூடாது, அம்மா அப்பாவும் கேட்கக்கூடாது, பாஸ்டரும் கேட்கக்கூடாது, நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன் அப்படின்னா துன்மார்க்கன். துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம். ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழும்போது அவங்களுடைய வருமானத்திலே துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் மட்டும்தான் இருக்கும். அப்போ சில குடும்பத்தில் துன்பம் மட்டும்தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிறோமா? அதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். ஹல்லேலூயா. புதிய நாள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளைக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடுவோம். நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ
அப்பா நீங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் என்று எழுதப்பட்டிருப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ செம்மையானுடைய கூடாரமோ செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்க வாழ்க்கையில ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமானா இருக்கணும். செம்மையான வழியில நடக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எங்க இருதயத்துக்குள்ள தேவன் அருளிய வேதம் இருக்கணும். உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படினும் உம்முடைய நியமங்களை கை கொள்ளணும். உண்மையா வாழணும். எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளைக்கான கிருபைக்கா நன்றி 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 அப்பா. ஜெப அபிஷேகம் எங்களுக்கு வேணும்ப்பா. ஜெப அபிஷேகம் ஊற்றுங்கப்பா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். ஆவிக்குரிய கனிகள்னால் நிரப்புங்க. நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நிரம்பட்டும். பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரம் தொடட்டும்ப்பா. தொடுங்கப்பா. நீங்க தொடுங்கப்பா. நீங்க தொடுங்கப்பா. உங்க பிள்ளைகளோட இதயத்தினுடைய அந்த பாரம் வேதனை கண்ணீர் எல்லாம் பார்க்கிற தேவன். யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறாங்களோ, கடன் பிரச்சனையில போராடுறாங்களோ, வருமானத்திலே துன்பத்தோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்காங்களோ, அந்த பிள்ளைகளை இந்த நாள் முதல் கொண்டு மாற்றுங்க. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க பிள்ளைகளுடைய கூடாரம் அது ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமா இருக்கணும்ப்பா. செழிப்பான கூடாரமா இருக்கணும்ப்பா. அதிக பொக்கிஷம் இருக்கிற கூடாரமா மாறணும். எங்கெல்லாம் மீறல் இருக்கோ, எங்கெல்லாம் குறைகள் குற்றம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னிங்க 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 மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா. அதிக அளவில் தாழ்த்துறாங்கப்பா. அப்பா தாழ்த்துறாங்கப்பா. தேவன் மனம் இறங்கணும். எங்க மேல மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. மனம் இறங்குங்கப்பா. அதிகால வேளை நாங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு நிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகள் நீதிமானா இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகிடக்கூடாதுப்பா. செம்மையான வழியில நடக்கணும்ப்பா. நீதியை பின்பற்றணும்ப்பா. கிருபை தாங்க கிருபை தாங்க கிருபை தாங்க. இணைந்திருக்கிற குடும்பம் முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடைபட்டு யாரெல்லாம் கல்லான இதயத்தோடு கடினமான இதயத்தோடு இருக்கிறாங்களோ உங்களுடைய ரத்தத்தினாலே அப்பா உங்களுடைய இருதயம் எல்லாம் கழுவப்படட்டும். சதையான இருதயமா மாற்றித்தாங்க. உங்களுடைய நல்ல ஆவியை தாங்க. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்களை இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம் குமாரனுடைய ஆவினால் நிரப்புங்க. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கையிருக்கிறீர்கள் ஆசீர்வதிங்க. சிரசின் மேல் ஆசீர்வாதங்க. பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஞான வரலாறு நிரப்புங்க. தீர்க்க தரிசன வரலாறு நிரப்புங்கப்பா. கண்ணீரின் அபிஷேகம் தாங்கப்பா. விண்ணப்பத்தின் ஆவினால் நிரப்புங்கப்பா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே இறங்கி வாங்க. மறைபொருளை வெளிப்படுத்திற ஆவியானவரே இறங்கி வாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ கர்த்தருடைய ஆவியான இறங்கி வாங்கப்பா. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ உங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்பா இறங்கி வாங்க. சத்தியத்தை அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். வேற வேற நாட்டுக்குள்ள இருந்து கேட்கிறாங்கப்பா, என்னோட வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையா இருக்கு, என்னைய இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? என்னைய இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரா? என்னுடைய பாவத்தை மன்னிப்பாரா? என்னுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை மன்னிப்பாரா? நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன வாழ்க்கையை மன்னிப்பாரா? ஒரு சில குடும்பங்கள் இப்படியே ஜெபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை மன்னிப்பீங்களா? தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், துணிகரமான பாவம், துன்மார்க்கமான காரியம் மன்னிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அப்பா மன்னிக்கிறது தயவு பிரித்திருக்கிறவரே, உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க. உங்க பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்க. தேவன் அருளே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா இணைந்துக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போய் பொய்யான காரியம், அருவருப்பான காரியம், தீட்டான காரியம் இருக்கோ அந்த பாவத்தை மன்னித்து, அந்த பாவத்தை மன்னித்து மறுபடியும் அப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவி
ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால கழுவி மறுபடியும் உங்க பிள்ளைகளை புதுப்பீங்கப்பா, புதுப்பீங்க. உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிப்பா, கற்பனை கை கொள்ளணும்பா. உன்னை போல அப்பா பிறகு நேசின்னு சொல்லிங்கப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. அதிகாலையில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறான், செக்யூரிட்டி ஜெபிக்கிறான், போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறான், ஆர்மியில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான். எல்லா நாட்டோட ஜனங்களையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனி போறாங்க, சில குடும்பத்துல விவசாயத்துக்கு போறாங்க, போட் தொழில் போறாங்க, எல்லாரையும் உங்களுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். காலவேளையில சில குடும்பத்துல கடன்ல அப்பா இஎம்ஐ, குழுக்குள்ள போனோம், ஃபைனான்ஸ் இருக்கு, சொந்தக்காரண்ட வாங்கியிருக்காங்க, திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, நகை இல்லாம இருக்கு, பல சூழல்ல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமே ஆசீர்வதிக்கணும்ப்பா, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா, ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தருடைய கரத்துல அப்படின்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா, திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலனில திறந்து பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல வேதனையோடு இருக்காங்கப்பா, துக்கத்தோடு இருக்காங்கப்பா. துக்கத்தை மாற்றுங்க, வேதனையை மாற்றுங்க. எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. காலவேளையிலே ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்கப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்க இருதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பட்டி பிடிட்டுப்பா. அவங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்கப்பா. இருதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தவாவியார் மட்டும்தான்ப்பா தங்கி இருக்கணும். இதயத்துல கத்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு மாம்ச கிரியையோ ஜென்ம கிரியையோ சுபாவமான காரியமோ அப்பா 4 வார்த்தை எதுவா இருந்தாலும் எல்லா கிரியிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுட்டு எரிக்கப்படட்டும்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு கத்தர் வேலை அடிங்க. காலவேளையிலே சில குடும்பத்துல பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுறாங்கப்பா. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. கற்பதிரியா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்கப்பா, கத்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போறாங்கப்பா, பரமயத்தில் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குறைகள் குற்றங்கள்ப்பா. விக்கிர வழிபாட்டுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, சில குடும்பத்துல பாவ அடிமையில இருக்காங்க, சில குடும்பத்துல விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா வழக்கம், சில குடும்பத்துல விக்கிர வழிபாட்டுல போயிட்டாங்கப்பா. யாரெல்லாம் எந்தெந்த கட்டில இருக்காங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பம் ஆலயத்துல நாட்டப்படணும்ப்பா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு குடும்பமா போகணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பத்தை அப்பாவுடைய பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, நாங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் பொருத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில தடைகளை நீக்குங்க, ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல காலவேளையில கண்ணீரோடு நிற்கிறாங்க, ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் நிற்கிறாங்கப்பா. ஐசியூவில் இருக்காங்க, இன்பேட்டில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, மரண தருவாயில் இருக்காங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாட்டும் அப்பா. அந்த நாளும் ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி தரணும்ப்பா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க, தொட்டு சுகமாக்கி தாங்க. பூர்ண விடுதலை வேணும்ப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் சொன்னீங்க ராஜா, அவங்களோட அக்கிரமம் அவங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து குணமாக்கித்தாங்க. உங்களுடைய தலைமுறை கரத்துல சுகமானிலன்னு வேதம் சொல்லிடுறப்பா. என் மீட்பர் உயிரோட பரிபூர்ணமான கிருபை உங்க பிள்ளைகள் மேல வைங்கப்பா. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள ஜெபினாலும் இந்த நாளிலும் பிள்ளைகளோட தேவையெல்லாம் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க, எல்லா குடும்பத்தையும் ஆசிடுங்க. வீடு கட்டுன்னு சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கர்த்தருடைய கரத்துல எல்லா குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வேலை இல்லாம இருக்குப்பா, கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாப்பா, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாப்பா, கர்த்தர் வாசல் திறந்தாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்துதாங்கப்பா, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க, கர்த்தர் வாசல் திறந்துதாங்க. கர்த்தருடைய கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. தேவனுக்காக வாழக்கூடிய ஜனத்தை எழுப்புங்கப்பா. கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும், அந்த ஜனத்தை எழுப்புங்கப்பா. கர்த்தருக்காக அப்பா நாங்கள் ஆயத்தமா இருக்கணும், கிருபை தாங்கப்பா. கர்த்தருடைய வருகையில நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும்ப்பா, கிருபை தாங்கப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா இணைந்த எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் அப்படிங்க கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து பிதாவே தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும்
பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர்கள் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்கள் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.